எப்படிங்க சமமாக நடத்தினாங்களே ஒரு காலத்தில். ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதின்னு இருந்ததுங்க. ஒன்றும் இல்லை, நம்ம 1ஆம் வகுப்பு பாட புத்தகம் பார்த்துருப்போம். அதில் ஒரு காட்சி கொடுத்துருப்பாங்க. அம்மா சமைச்சிட்டு இருப்பாங்க, அப்பா பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு, தங்கச்சி பூ கட்டிட்டு இருப்பா, பிள்ளை வந்து வெளியில் விளையாடிட்டு இருப்பான். அந்த காட்சி உத்து பார்க்கும்பொழுது நமக்கு தெரிய வர்றது என்னங்க, பெண்கள்னா வேலை செய்யணும், ஆண்கள்னா வீட்டில் வந்து பொழுதுபோக்கு இருக்கலான்னு. ஆனால் இன்னைக்கு நிலைமை தலைகீழாக மாறிடுச்சு. ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையகம் தழைக்குமாம்னு பாரதியார் கண்ட கனவு நிஜமானது இந்த காலம்ங்க. இதற்கு மிக சிறந்த உதாரணம் இன்னைக்கு செஸ் உலகில் பட்டே கிளப்பிட்டிருக்க பிரக்ஞானந்தாவும் அவருடைய சகோதரி வைஷாலியுங்க. அவருடைய அப்பா ஒரு மாற்றுத்திறனாளி, அவங்க அம்மா வந்து வீட்டிலே இருக்கிறாங்க. ஆனால் எத்தனை தடைகள் இருந்தாலும் தான் பிள்ளைகளுடைய கனவுல நம்ம துணையாக இருக்கணும்னு ஒரு பெற்றோர்கள் வந்து எனக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்றது வெவ்வேறு இல்லை, 2 பேரும் வாழ்க்கையில் சாதிக்கணும்னு உறுதுணையாக இருக்கிறாங்கன்னா இது பட்டே கிளப்புற விஷயம் இல்லையாங்க.